வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் உள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்துட்டு 6 பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்கன்னா அதுக்கான காலிடங்கள் எவ்வளோ, ஸோ அதுக்கான சேலரி எவ்வளோ, இதுக்கான கல்வி தகுதி, வயது வரும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய ஸ்டே டியூன் வித் தமிழச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைய நாளிதழில் பார்த்தீங்கன்னா தினமணி நாளிதழில் இதை பற்றி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6 பதவிகளுக்கு ரிலீஸ் பண்ணிக்காங்க. இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாகவும் எடுக்கிறாங்க, இன்னொன்று ஷார்ட் டைம் கான்ட்ராக்ட் பேஸ்லையும் எடுக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட். ஓகே, ப்ரொஃபஸர். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது, மருத்துவம், நஞ்சு மருத்துவம். ரெண்டுலேயுமே ஒவ்வொரு போஸ்ட் இருக்குது. ரெண்டுமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். மருத்துவம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கும், நஞ்சு மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 13 பொறுத்து பார்த்தீங்கன்னா 37,400 67,000 உங்களுக்கு கிடைக்கும். இதோட 8,700 ஜிபி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியின் சித்தால முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் 5 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரீடர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு விஷயத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து மினிமம் 5 ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 55 வயது வரைக்கும் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர். ஓகே, இது சிறப்பு மருத்துவத்தில் ஒரு வேகன்சி இருக்குது. இது ஜென்ரல் கேட்டகரி தான். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கான்ட்ராக்ட் பேஸில் அவங்க எடுக்கிறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,600 39,100 வரை கிடைக்கும். இதோட வித் ஜிபி எவ்வளோ 7,600. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸில் இருக்கணும், இல்லைனா 10 இயர்ஸ் கம்பைன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் லெவலில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வயது வரம்பு 56 வயதுக்கு வரை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜாயிண்ட் டைரக்டர் அட்மின் போஸ்ட். இதில் ஒரு போஸ்ட் தான் இருக்குது. இதுவும் ஜென்ரல் கேட்டகரி தான், இதுவும் ஷார்ட் டைம் கான்ட்ராக்ட் தான். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,600 39,100 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா போனதில் சொன்ன அதே இதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து ரேடியோலஜிஸ்ட். இதுலேயும் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஜென்ரல் கேட்டகரி தான், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இதுக்கான சேலரி 15,600 39,100 கிடைக்கும். வித் ஜிபி எவ்வளோ 6,600 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியின் இந்த சப்ஜெக்ட் ஐஎம்சி இதில் போய் முடிச்சிருக்கணும். ஐஎம்சி ஆக்ட் 1956 பேஸ் பண்ணி நீங்கள் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் இருக்கணும். அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனாட்டமி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. இது இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்குது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். இதுக்கான சேலரி 17,600 39,100 வரை கிடைக்கும். வித் ஜிபி எவ்வளோ 6,600. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அனாட்டமி. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா இதில் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சிறப்பு மருத்துவத்தில் ஒரு போஸ்டிங், மருத்துவத்தில் ஒரு போஸ்டிங், ரெண்டுமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். சிறப்பு மருத்துவம் ஓபிசி கேட்டகரி, மருத்துவம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி. இதுக்கான சேலரி 17,600 39,100 கிடைக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரின் சித்தாவில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 750 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ 750 ஃபீஸ் எப்படி பே பண்ணுவீங்கன்னா நீங்கள் டிடி எடுத்து அனுப்புவீங்க. டிடி எந்த அட்ரஸ்க்கு எடுத்து அனுப்புவோம் அப்படின்னா பாருங்கள், டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா பேயபுள் அட் சென்னை. ஸோ இந்த மாதிரி டிடி எடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 45 நாட்களுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் வந்திருக்கு. இன்னும் 45 நாள் பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் 20 கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. ஓகேங்களா. அதுக்கு மேலே போவேன்னா 20 அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து தகுதி விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த தகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தகவலை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க அப்ளை பண்ணட்டும். ஓகே, இந்த மாதிரி போஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மிகப்பெரிய லெவலில் போட்டிகள் இருக்காது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட போதும், கண்டிப்பாக இந்த வேலையை நம்ம வாங்க முடியும்.
மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெற ஸ்டே டியூன் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.